ஒரு சில இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த கறி மீனை வச்சுட்டு சாப்பிட்றது அந்தமாரி விஷயம் பண்ணாலும் இப்போ நம்ம போகிறோம் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஏதோ சாப்பிட்றோம், அந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து அந்த துருவான்மா பிடிக்கும். இரவு நேரங்களில் மாமிசத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இரவு நேரங்களில் மாமிசம் இரவு நேரத்தில் 99 விழுக்காடு கொண்டு போகக்கூடாது. ஏன் என்ன விஷயம்னா துருமரணங்கள் அதுக்காண்டி ஆவிகளுக்குன்னு இல்லையா, நல்ல விஷயத்துக்குமே நிறையா வந்து நம்ம தடங்கள் ஏற்படும். அதுதான் பொழுதுபட்டு 6 மணிக்கு மேலே எங்கேயும் வந்து எந்த ஒரு அசைவத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. உண்மையான காரணம் அது அப்படியே அப்போல்லாம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆணி இந்த மாதிரி கறிக்கட்டை இந்த மாதிரிலாம் போட்டு கொண்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா காலில் வந்து கறிக்கட்டையில் வந்து கோடு போட்டு விடுவாங்க. எந்த இடத்துல இப்போ நம்ம போகிறோம்னா இங்கே ஒரு 2-3 கிலோமீட்டர் வாங்கிட்டு போகிறோம்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல திருமணம் நடந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த கெட்டாவி நம்ம போகிற நேரத்தில் அதை கொண்டு போயில கண்டிப்பாக வந்து நம்மளை பிடிச்சிக்கும். அதான் உண்மை. அது உண்மைதானா? அது உண்மைதாங்க ஐயா. அதை பாருங்கள், நான் அந்த ஒரு ஆவி நம்மளை வந்து கெட்டாவை பிடிச்சிட்டுனாலே கண்டிப்பாக நம்ம சாயங்காலம் நமக்கு பொழுதுபட்டு ஒரு 5-6 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிறோம். உண்மையாகவே அது நம்ம கண் கூட பார்க்கலாம் ஐயா. அது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும்